எப்பவும் போல 9 மணிக்கு மேலே பேச வச்ச எல்லாருக்கும் நன்றி. பழக்கம் போல நீங்க விஜய் சார் பேசணும்னா சொல்லாதீங்க. யாசி கும்பி சொன்னது நீங்க வாங்க சொல்லுங்க சார். சீக்கிரம் முடியுங்க. யார் சொன்னது? கெட்டல் பண்ணிங்களா? ஏன் இப்படி பேசினாங்களா? ஏன் சொன்னாங்க? இல்ல மொத்த ஊடகத்துக்கு தப்பு. யார் ஒருத்தர் பண்றது மொத்த ஊடகத்துக்கு தப்பா போயிடும். பேச ஆரம்பிச்சு யாரு கெட்டல் பண்ணிக்கலாம் நீங்க? முதல் மடையில நான் அப்போ சொல்றேன், உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீ கிளம்புங்க. 1000 வேலை இருக்கும் உங்களுக்கு. நான் கட்டாயப்படுத்தல. ஆரம்பிக்கும் போதே சூடு வச்சு விட்டோம் சார். நீங்க சார் பத்திரிகையாளர்கள் நீங்க கவனிச்சுங்க. மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அனாவரியமா செய்யறது நீங்க பார்த்துங்க. நான் ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கேன்? நமக்கு இது 10ல் 1 100ல் 1 இருக்கலாம். உங்களுக்கு இது முதல் மேடை. எல்லாரையும் கூட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமை உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் இது அவங்க ஃபங்க்ஷன், சந்தோஷம், அவங்க கொண்டாடுறாங்க. கஷ்டமா பல இடத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அசண்டேட்ல இருந்து ஸ்ரீபட்டாபுரத்துல இருந்து எல்லாத்துக்கும் சாவு கூட்ட ஒரு சந்தோஷப்படுத்துறாரு. நான் பொறுமையா இருக்கேன்னா சீக்கிரம் முன்ன சொன்னா நான் இங்க ஈஸியா இருக்கணும். 1 hour ஆகும். ஏன் பொறுமையா இருக்கேன்? அது மதிக்கிறேன். இல்ல இதுக்கப்புறம் அவ யார சொன்னா நேரம் இங்க வாங்க முடிஞ்ச நான் வெளிச்சு பேசுறேன். விஜயமுல் சார் நீ பாத்து இல்லைன்னா கூப்பிடாதீங்க. கிண்டலா போச்சு. இல்ல ஆரம்பிக்கும் போது தப்பு இல்ல இது விளையாட்டா உங்களுக்கு. இல்ல சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லாரும் அசூஸ் பண்ணி கொண்டு வந்து நடத்த எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிஏபி எவ்வளவு கஷ்டம் கூப்பிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். இல்ல சார் தப்பு போரும். நான் இன்னும் ஒரு நாள் போக மாட்டேன். இப்படி எல்லாரும் பேசுங்க. நான் பொறுமை குறைவில்லை. நான் பேசுனா அது யாரும் புரிஞ்சுங்க. நான் குடிப்பட்டு யாரும் ஒன்று புரிஞ்சுது. இல்ல மொத்தமா எல்லாருக்கும் முடியாது. தப்பா புரியுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சிறப்பா பேசினாங்க. முதல்ல இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ விஜய் அவர்களுக்கு ஒரு அரங்கேற்ற மேடையாவே அமைச்சு. ஆமா ஆமா, அவரு முதல்ல ஒரு பணிபுர படத்துல நான் வந்து பங்கு வருதே நான் வந்து சந்தோஷமா நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு இந்த அசிஸ்டன்ட் முரளி தான் கூப்பிட்டாப்புல. சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மான் படம் நீங்கள் வரணும்ட்டு நான் ஏற்கனவே 2 நாள் தொடர்ந்து வந்துருக்கேன். தொடர்ந்து 3வது நாள் நான் அப்போ வரலேட்டேன். முதல்ல தொடர்ந்து இருக்கு. இன்னொன்று டிப்ஸ் நிறைய மீட்டிங் இருக்கு. மே தினத்தோட வேலை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு போயிட்டு இருக்கு. செல்வம் சார் போயிட்டு போகிறோம் அப்படின்ட்டு கூட விட்டுருவோம். நேரம் சின்ன பக்கம் பேக் வந்துருதுண்ணா. அப்போ திருப்பி அவர் விடலை. இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க கேட்குறாங்க சார். சரி ஓகே அப்படின்னு பேரை சொல்ல அன்பா கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்குவேஷன் கூப்பிட்டுருக்காரு.
நம்ம கிட்ட அசால்ட் சேர ட்ரை பண்ணோமே, நம்மளை சேர்த்துக்கலையே. நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடிச்சு அவரே கொஞ்சம் உட்கார வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு திட்டம் தான், பெரிய திட்டம் தான் அது. அது இப்போ ஒரு பேசுனா தெரிஞ்சுது. நான் அவாய்ட் பண்ணல சார், என்ன உங்களை சந்திக்காம இருந்திருக்கோம். ஆமா, ஆனா நான் ஒரு புரிஞ்சுக்குங்க, இண்டஸ்ட்ரி சேர்ந்து அசிஸ்டண்டா இருந்து படம்னா லேட் ஆயிருக்கு. இப்போ ஈஸிக்கு வந்துட்டீங்க. ஏன்னா யாரும் சேர்த்துக்கலங்க ஒரு வெறி வரும். ஏன்டா என்னைய சேர்த்துக்கல, நீங்க என்னைய உள்ள விடல, வந்து காட்டுறோம் பாரு. எவனுக்கு ஒரு வெறி வருதோ வச்சுக்கு டேரக்டர் ஆயிடும், எவனுக்கு ஒரு ஒரி வருதோ காட்டிருப்பான். உங்களுக்கு அந்த வெறி வந்ததுனால நீங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டீங்க. ஓகே, இப்பதான் நான் ஏன் வந்து இந்த விளக்கம் எனக்கே தெரிஞ்சு காரணம் தெரிஞ்சு வச்சு வாழ்த்துக்கள். ஆமா, டி ராஜனுக்கு அப்புறம் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு எல்லாம் அடுத்த டிஆர் தான் நீங்க. ஆமா ஆமா, பிஆர் ரோல விட்டுச்சுனாப்புல அது அவரு நாங்க விட மாட்டோம்ல, விஜயமுறை விட மாட்டாரு. ஜான் நல்லா பேசுறாரு, நிறைய விஷயங்கள் லைஃப் ரொம்ப அடிபட்டு இருக்காரு, ரொம்ப மிதிப்பட்டு இருக்காரு. ஆமா, வாழ்க்கையில அந்த மாதிரி வந்தவங்களும் அந்த மாதிரி பேச முடியும். அவங்க சொன்னார் நல்லா, நமக்கு பின்னாடி குறை பேசுறவங்கள கண்டுக்காத, முன்னாடி குறை பேசுறவங்கள மதிக்கணும். இந்த இவங்கள இது மதிச்சுக்கணும். யாரோ ஒருத்தருக்கா மொத்தமா நம்ம யாரையும் பாதிக்க முடியாது. நண்பர்கள் கூட்டம் அதிகம். அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொல்றாங்களோ அது எப்படி மைண்ட் ஏற்றக்கூடாதோ, அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம போன்னு சொல்றாங்கல்ல, அது மைண்ட் ஏற்றவே கூடாது. குறை சொல்ல மோசம் யாருன்னா நம்ம பொழுது ஏற்றி நம்ம உண்மை நம்பணும் தீக்கல முடிச்சு. ஆமா, புகழ்றதே நாளைக்கு முக்கால வருவான். அதனால எங்கே கொஞ்சம் அதிகம் புகழ்றானோ அதை புகழ்றது கரெக்டா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கரெக்டா தான், ஓகே பரவாயில்ல. இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழ்றானோ, நம்மளுக்கு வேற எங்கேயோ தூக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்ப அவனுக்கு முக்காராது. ஒரு இடம் ஒரு வைக்கதான். நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுவாங்களோ விலகி இருக்கணும். அவங்கள விலைக்கு வைக்க வேண்டாம், நம்ம டான்ஸா இருக்கணும். நல்ல நிறைய விஷயம் எனக்கே ஆமாம்ல ஒரு தோணுச்சு. ஒரு விஜயமுறை சார் வந்து நல்லக்கா, அது அது குட்டி கதை, குட்டிங்க கதை. எங்கிட்டு தான் யோசிச்சு வரோம். நாங்க படத்துக்கு ரூம் போட்டு யோசிச்சு கூட உங்களுக்கு வர மாட்டேங்குது. கோர்ட்ல போய் ஜட்ஜே வளர்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்த வைக்கிறாரு. நிறைய சமாச்சாரம் அவர்கிட்ட இருக்கு, புரியல. நான் சொல்றேன், இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது. ஒழுங்கா வாழ்றாங்கல்ல அவங்களுக்கு அவங்க புரியாது. ஆமா, அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர் இருப்பாங்களே, அவங்களுக்கு அவங்க தான் கதையை உருவாக்குறாங்க, அவங்களுக்கு புரியும்.